டேடியோட பாருங்க, பழைய ஏற்பாடு பிதாவுடைய கேரக்டரை இயேசு கிறிஸ்து டபுளாக்கி பல மடங்காக்கி சொல்கிறாரு. ஸோ கீப் மூவிங் தொடர்ச்சியாக முன்னேறுவோம். திரியேக குடும்பம் நம்ம அதிகமாக நேசிக்கிறாங்க. ஓகே, ஸோ அவரை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு தெளிவாக வரணும். ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார், அவர் அன்பில் எந்த ஒரு குறையும் இல்லை, என் மேலே எப்போயும் அவர் கடுப்பாக மாட்டார், எப்போவுமே கடுப்பாக மாட்டார். நீங்கள் இல்லைன்னா ஏன் வசனம் இருக்கு 7-70 தடவை மன்னிக்கணுன்றாரு. ஏன் 7-70 தடவை மன்னிக்க சொன்னார்? இயேசுக்கு சொன்னார், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா மன்னி, அவன் 7-70 தடவை அவனை மன்னிக்கணுமா. அப்படின்னா கணக்கு பண்ணி பாருங்கள், 7 × 70 என்னாச்சு? 7 × 70 என்னாச்சு? ஒரு வாரம் 70 வாரம் கணக்கு. அந்த அளவுக்கு நம்ம மன்னிக்கணுமா? ஒரு நாள் எவ்வளோ 7-70 வந்து ஒரு நாள், 1 டே. அப்போ 360 டே என்னாச்சு? அவ்வளவா மன்னிப்பு நமக்குள்ளே இருக்கணுமா? ஏன் அதை சொன்னார் இயேசு கிறிஸ்து? ஏன் சொன்னார் அவனை 7-70 தடவை மன்னிக்கணும்? ஏன் சொன்னார்? ஏன்னா அவர் சொன்னார், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் நான் தூக்கி எடுப்பேன்னு சொன்னார். அந்த டேடியோட பாருங்க, பழைய ஏற்பாடு பிதாவுடைய கேரக்டரை இயேசு கிறிஸ்து டபுளாக்கி பல மடங்காக்கி சொல்கிறாரு. ஹலோ, பிதா என்ன சொன்னார்? நீதிமான் 7 தடவை இருந்தாலும் நான் தூக்கி எடுப்பேன்னாரு. ஓகே, ஆனால் இயேசு சொல்கிறாரு 7-70 தடவை நீ மன்னிப்பா. அப்போ மன்னிப்பு உன் வாழ்க்கையில் பெருசாக இருக்கணும், இருதயத்தில் மன்னிப்பு பெருசாக இருக்கணுமா? புரியுதா? ஸோ கீப் க்ரோவிங், கீப் லவ்விங். தொடர்ந்து நேசிங்க, தொடர்ந்து அன்பாருங்க, தொடர்ந்து பழகுங்க. திரியேக குடும்பத்துக்குள்ளே நடக்கிற எல்லா அசைவும் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கு. புரியுதா? அவங்க ஆடினா நம்மளும் ஆடுவோம், அவங்க சிரித்தா நம்மளும் சிரிப்போம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திரியேக குடும்பத்துக்குள்ளே எப்போதுமே ஜாலி, கொண்டாட்டம். அங்கே நடனம் இருக்குது, அங்கே கொண்டாட்டம் இருக்குது, அங்கே மகிழ்ச்சி இருக்குது, அங்கே சமாதானம் இருக்குது, அங்கே உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகள் இருக்குது. அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்க வேணாம். ஹலோ, நீங்கள் கேட்க வேணாம், அதெல்லாம் தானாகவே நடக்கும். ஹலோ, அது தானாகவே நடக்கும். ஓகேயா? புரிஞ்சா? அப்போ இயேசு கிறிஸ்து நான் பேசின செய்தியில் உங்களுக்கு பெரியவராக தெரிகிறாரா, சின்னவராக தெரிகிறாரா? அவர் நல்லவராக தெரிகிறாரா, மோசமானவராக தெரிகிறாரா? அவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம்.